ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கால் பாயானம் என்னுடைய ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆட்டுக்காலை நல்லா நம்ம வந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் கொஞ்சோண்டு போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சுடுதண்ணியில் போட வேண்டியதில்லை. ஸோ சுடுதண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம்னு சொல்ல வரேன். ஸோ போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு நம்ம கத்தி இல்லாட்டி நம்மக்கிட்ட கையிலே நம்மளால் தேய்க்க முடியும் அப்படின்னாலும் கையிலே நல்லா தேய்ச்சி அலசி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த அடுப்பில் வச்சு வாட்டி இருப்பாங்கள்ல, அந்த கருப்பெல்லாம் அப்போ தான் நல்லா போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா, நல்லா திரும்பவும் பச்சை தண்ணியில் போட்டு அலசிட்டு எடுத்தோம்னா, இந்த மாதிரி நல்லா ஒயிட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஆட்டுக்காலில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் 1/4 கிலோ அளவுக்கு, அப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு. இதை போட்டு அந்த ஆட்டுக்காலுக்கு மேலே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ போட்டு நல்லா உப்புமே கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு விசில் வச்சுடுங்க. ஒரு 10 விசில் 15 விசில் கிட்ட வைங்க. அப்போ தான் அந்த ஆட்டுக்கால் நல்லா கலண்டு வரும். பாருங்கள், அப்படியே நல்லா விசில் வெந்ததுக்கப்புறம் நான் இது காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா, நான் நைட்டே இதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இறக்கி வச்சுட்டு காலம்பரை தான் இந்த மாதிரி தாளிக்க ஆரம்பித்தேன். எண்ணெய் ரொம்ப ஊற்றி தாளிக்க வேண்டாம். ஸோ ஆட்டுக்கால் சூப்பை பொறுத்த வரைக்குமே எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கணும். 2 ஸ்பூன் தான் நான் ஊற்றிக்கிட்டேன். அதில் பட்டை போட்டு தாளிச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், மசாலா என்ன கொடுத்தேன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தூள் ஒரு 2 ஸ்பூன், அவ்வளோதாங்க. அதை போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் மல்லித்தழை கொஞ்சோண்டு போட்டுட்டு நம்ம வேக வச்சு தனியாக இறக்கி வச்சுருந்தோம்ல, அந்த ஆட்டுக்காலை தூக்கி அப்படியே ஊற்றுறது தான். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய், அதில் கசகசா மட்டும் தான் கொடுத்தேன். கசகசாவில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு அதை அரைச்சி அப்படியே ஊற்றுனேன். ஸோ இந்த மாதிரி நைட்டே ஆட்டுக்காலை இந்த மாதிரி வேக வச்சுட்டு காலம்பரை இப்படி செய்யும்போது அதனுடைய முழு சத்தும் அப்படியே ஆட்டுக்காலில் சூப்பில் இறங்கியிருக்கும். இந்த ஆட்டுக்கால் பாயானத்தோட நம்ம இடியாப்பம், ஆப்பம், தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்